வந்து சேலத்திலிருந்து வருகை தந்துள்ள சண்முகன் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். நான் ஜோதிடம் யாரிடமும் படிக்கவில்லை, இயற்கையாக வந்தது. ஸ்கூலுக்கு 2வது வரைக்கும் தான் போயிருக்கேன். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் தோல்வி மட்டும்தான் சொல்லுவேன், வெற்றியை சொல்லவே மாட்டேன். அதில் புகழான வார்த்தை எந்த ஜாதகத்திலையும் கிடையாது. தோல்வியான ஜாதகம் தான் என்கிட்ட வரும். அதையே 10 இடத்துல பார்த்து அருமையான ஜாதகம் 2 வருஷத்துல நீ பெரிய ஆளும்பாங்க. எல்லாம் தோற்று போய் என்கிட்ட வருவாங்க. எடுத்தோம் தோக்கிற வாழ்க்கை தான் என்கிட்ட வரும். எடுத்து உங்களுக்கு குலதெய்வம் உண்மை இல்லாமல் ராசி அம்சம் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கணக்கு போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். ராசி அம்சம் தான் வாழ வைக்கும், வேறு எதுவுமே வாழ வைக்காது. உங்களுக்கு குலதெய்வம் உண்மை இல்லாமல் ஆமாங்க தொலைகிட்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதுக்கு எப்படின்னு சொல்லணும். 2வது உங்கள் குடும்பத்தில் காணாத ஒருத்தர் போய் எங்கே செத்தாங்கன்னு தெரியல அம்மா, ஆமாங்கம்மாங்க. 500 பேர்த்துக்கு பார்த்து இதெல்லாம் சொல்லியே, அதெல்லாம் எனக்கு தெரியும், இதில் வருது. நீ விரால போகிற நேரம் வந்துருச்சும்மா, நான் 4 வீட்டுக்கு வாடகை வாங்குறேன், இவ்வளோ கணக்கு இருக்குது பேங்கில், அந்த ஊடெல்லாம் போயிடும். இதெல்லாம் முன்கூட்டி எல்லாம் என்னம்பாங்க, 2 வருஷத்தில் நீ பெரிய ஆளும்பாங்க. இப்படியே நிறையா குடும்பம் வீணாக போனது இருக்குது. நம்ம அந்த வார்த்தைக்கே வரமாட்டோம். பணக்காரனை மீண்டும் பணக்காரர் வாகரத்தை நம்மக்கிட்ட வராது. அது விதி இருந்தால் வரட்டும், இருக்கிறத நீ காப்பாற்றிக்கா. கௌரவம் போகாத போல எத்தனை உயிர் நீ பிறந்ததுலேருந்து 40 வருஷம் உனக்கு ஆகுதா, எத்தனை உயிர் கம்மி வயசில் போச்சு மொத்த சொந்தத்துலேயும். இந்த ஒரே ஜாதத்துலேயும் வந்துடும். இன்னமும் மீண்டும் 2 வருஷத்துக்கு வரைக்கும் ஒரு உயிர் போகும். ஜாதி மாற்ற கல்யாணம் 5-6 வந்துடும். இதெல்லாம் ஈஸியாக சொல்லுவேன். கணக்கே போட மாட்டேன், பேனாவை தொட மாட்டேன். பேப்பருக்கும் நமக்கு பேனாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இதே வார்த்தை தான் 10 ஜாதகம் வந்தாலும் சரி 300 400 200 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தருமே சொல்லிங்க, நீங்கள் ஒருத்தர் தான் சொல்கிறேன்பாங்க. கணிந்து விட்டு என்ன காலை தொட்டு கும்பிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் 1000-500க்கு. எந்த வெளியூர் கோயிலுக்கெல்லாம் போக சொல்ல மாட்டேன். உள்ளூர் கோயிலோடு சரி, உள்ளூர் கோயிலே பழிக்கும். நான் சொன்னேன், ஒருத்தர் கட்டிலோட 6 மாதம் படுத்துருக்காங்களா, எல்லாத்துக்கும் வெறுப்பாயிடுச்சா நம்மளை வந்து கேட்பாங்க. எல்லாத்துக்கும் வெறுப்பானா என்னை கேட்கக்கூடாது. இயற்கையாக போனால் போதும்னா நான் பரிகாரம் சொல்கிறேன். இல்லைங்க இயற்கையாக போனால் போதும், யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. சரி, அந்த படுத்துருக்கோம் யார் மேலே அதிக பாசம் காட்டுவாங்க, இந்த பேத்தி மேலே தாங்க அதிக பாசம். அந்த பேத்தியை கூட்டிகிட்டு போய் ஈஸ்வரன் கோயிலில் லிங்கத்துக்கு இயற்கையாக உன்னால் என்ன முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு மாலை போடுங்க. மொத்தம் 15 நாளில் 3 மாலை ஒரே மாலையில் போயிடுவாங்க. இப்படி மாதத்தில் 6-7 நம்மக்கிட்ட வரும். ஒருத்தர் சொல்லி தான் வரும். நம்ம அதுக்காக விரோதி இல்லை. தோல்வியான வார்த்தை தான் வரும். அவங்கள காப்பாற்றுறது தான் அந்த தொழில். அப்படி காப்பாற்றணும். நம்ம வாரிசு நல்லாயிருக்கும். நான் நல்லா இருக்கிறதுக்காக அந்த தொழில் செய்யலை. யாருக்கிட்டையும் போய் எதுவுமே ஐடியா கேட்டதில்லை. ஜோசியத்தில் இந்த ஆனந்த பவுனி பஞ்சாங்கம் மட்டும்தான் தெரியும். மற்ற பஞ்சாங்கத்தை விரிச்சே பார்க்க மாட்டேன். யாருக்கும் பொறுத்து எழுதியே தரமாட்டேன் எப்போவுமே. ஆச்சா. 2வது, இந்த ஜாத்தை எடுத்த உடனே ராசி அம்சம் மட்டும் இருந்தால் போதும். அம்சம் இல்லைன்னா போட்டுக்கும் பஞ்சாங்கம் எடுத்து. ஃபோன்லாம் போட தெரியாது. இந்த பையனுக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரே வருஷத்தில் உங்கள் குடும்பம் ஸ்டேஷனில் இருப்போங்க. ஸ்டேஷன்லேருந்து தான் வருவாங்க. அதே மாதிரி வாழ்ந்து 1 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகி வந்த ஜாதகம் இருக்கும். ஆமாம், இந்த ஜாதகம் எப்போ கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் கவலையோடு தான் இருக்கணும். இல்லை நான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுங்கிறீங்க, விடுதலை ஆகிறதுக்கு வழி சொல்லுங்கள். அது 2-3 வருஷம் நடக்கும். அதுக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. 3 மாதத்தில் விடுதலை ஆகிடும். அடுத்த கல்யாணம். அதை சொல்கிறது தான் ஜோசியர்களுக்கு தர்மம் நிலைக்கும். புகழாக பேசி பேசி மற்ற குடும்பத்தை வீணாக பண்ணக்கூடாது. எப்போயுமே தோல்வியை சொல்லி அதிலிருந்து அவங்க ஜெயிக்கணும். அதுக்கு பரிகாரம் சொல்லுவோம். அது பரிகாரம் ஜெயிக்கும். பரிகாரம்னா மந்திரம் எடுத்து போகக்கூடாது. 2 புடவை எடுத்து வையும்பேன், 4 கருப்புடவை எடுத்து வச்சு ஈஸ்வரன் கோயிலில் கொடுங்க அப்படிமே பிச்சைக்காரருக்கு எல்லாம் பூரா இதே தான் வரும். பூரா நடந்துருக்குது. எத்தனை பேர் கல்யாணம் வருஷத்தில் விவாகரத்து ஆகிருக்குது. எடுத்த உடனே சொல்லுவேன், நீ தாய் மாமட்டிலையும் பொண்ணு கட்டு, ஒரே வருஷம் தான் பிழைக்கும். மறுபடியும் ஸ்டேஷனில் இருப்பீங்க. தாய் மாமட்டினா பழைய பொண்ணு தானே, இப்போ புதுசாக கட்டுறோட எப்படி இருக்கும். அந்த கிரகம் அம்சத்தில் இருக்குது, யாருக்கும் தெரியறதில்ல போல இருக்குது. பொருத்தம்லாம் எழுத்தரம் பொருத்தம் 5 இருந்தால் போதும், 10 நம்ம எழுத்தறது வழக்கம் உண்டு. அதெல்லாம் காப்பாற்றாது. அம்ச ராசி தான் காப்பாற்றும். அம்சத்தில் நல்லா இருந்தால் பணம் சேரும், நிற்கிற பணம் வரும். இல்லைன்னா போகிற பணம் தான் வரும். 2000 சம்பாரிச்சேன் இல்லை நாம பூராமே வாழ்க்கை முக்கால்வாசி குடும்பம் அப்படி தான் இருக்குது. அந்த ஜாதகம் தான் என்கிட்ட வரும். ஒருத்தர் காணாத போனது ஈஸியாக சொல்லுவேன். என் சித்தம் தான் நான் காணாத போய் 30 வருஷம் ஆகுது. அந்த குடும்பம் விருத்திக்கு வராது. உங்கள் ஜாதகம் ஒன்று கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு 4 குழந்தைங்க, 4ஐயும் கட்டி கொடுத்தீங்கன்னா 4 சம்மதி கூட வில்லங்க பிடிச்சவனா இருப்பான். எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆமாம், உன் வயிற்றில் போகிறது 4 டிக்கெட்டும் கட்டி கொடுத்துட்டியா, நீ கவலையோடு தான் இருக்கணும். ஆமாம், அப்படி தானே இருக்குது, ஒன்று கூட சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதிலேருந்து தப்பிக்க வைக்க என்ன வழி? என்கிட்ட ஏராளமான வழி இருக்குது. நான் கையிலேருந்து எதுவுமே தர மாட்டேன். 2 கிலோ குங்குமம் வாங்கி வை, ஈஸ்வரன் கோயில் கொண்டு வச்சுரு, புத்துக்கு 2 புடவை கட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு போய் பண்ணிக்க, எல்லாம் நடக்கும்.
நடக்காதியா, நான் ஜோசியராக இருக்கிறேன். ஒரு விசிட்டிங் கார்டு கிடையாது, போர்டு கிடையாது, அழகாக பொட்டுக்கிட்டு வச்சுக்கலாம், ஜோசியம் சொல்ல மாட்டேன். சாதாரண ஐயாவாட்ட ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு உட்காந்து அவங்க நல்லா இருந்தால் நம்ம வாரிசுங்க நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தான் இருக்கும். நான் நல்லா, எனக்கு 73 வயசு, ஜோசியம் படிக்கலை, தறி தான் ஓட்டிக்கிட்டது, கைத்தறி தான். இந்த தொழில் 30 வருஷமாக 20 வருஷமாக தான் கொஞ்சம் தகிரியம். இதில் பேச கொஞ்சம் தகிரியம் வரல. வீட்டில் ஜோசியம் சொல்லும்போது தகிரியமாக சொல்லுவேன். 4 ஜாதத்தை பார்த்துட்டு 500 தருவாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசினா 500 வந்துடுவேன். இப்படி அவ்வளோ யோகம் இருக்குது மாட்டேங்குது யூடியூப்பில். அதனால் தோல்வியான வார்த்தை தான் வரும். அது அவங்களுக்கு உண்மையாகவும் இருக்கும். அவங்கள காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. உனக்கு பிறண்டா பழகணும், 2 பேர் அநியாயமாக செத்துட்டான் பையன். ஆமாண்ணா, ஆக்சிடெண்ட்டாக ஒருத்தன் செத்தான், ஒரு தூக்கு போட்டு செத்து போயிடலாம். அது ஏன் ஜாதத்திலே வருது. ஆமாம், மறுபடியும் அவன் பழகிறவன் ஒருத்தன் கூட சாகக்கூடாது. அதுக்கு பரிகாரம் சொல்லுவேன். நிறையா நடந்துக்குதா சொல்லி அதுதான் எனக்கு புகழ் தருது. புகழான வார்த்தை சொன்னால் புகழ் தராது. நெகட்டிவ் வார்த்தை சொல்லி காப்பாற்றினா தான் புகழ் தரும். காசு கடவுள் அனுப்புவார். இவன் கொடுத்து தான் நான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கடவுள் தானே அனுப்புவார். 5000லாம் எனக்கு சாதாரணமாக வரும் வெளியூர்லேருந்து. ஆனால் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் நடந்தது, நீங்கள் அந்த பொருள் எடுத்து வைனீங்க, அந்த வேலை செட் ஆகிடுச்சு, ஒரு 5 ரூபா அனுப்பிச்சி விட்றாங்க சொல்லுவான். உனக்கு பெரிய இருந்தால் அனுப்பு, இல்லைன்னா தேவையில்லை, அனுப்பிவிட்ருவோம். மாதம் 2, 3, 4 தடவை 5000 வரும். 500, 1000 ஒரு 4 தடவை வரும். வீட்டில் ஒரு 1000, 2000 வரும். இது போதாதா? ஏன் 73 வயசுக்கு படிக்காதே ஜோசியம் சொல்கிறது ஜெயிக்குதுன்னா படித்தவங்களை திறமசாலியில் இருக்காங்கல்ல. நமக்கு அந்த புகழான வார்த்தை பேசுகிற வார்த்தையே வராது. ஜாதகத்தை எடுத்த உடனே தோல்வியை தான் சொல்லணும், அந்த தோல்வியிலேருந்து காப்பாற்றணும். அதுதான் வாழ்க்கை. கடவுளுக்கு அடுத்தபடியாக ஜோசியர் தான். ஜோசியர்களும் சேர்ந்து அருமையாக இருப்பேன், எது பொருட்டு நீ தான் வாங்க போகிறோன்னா இருக்கிறோடும் போயிடும். இருந்தால் வாங்கிக்கிட்டோம், இது இருந்தால் அதையே நம்ம சொல்லி காட்டுவானே. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இதே என்னை காப்பாற்றுது. பேசுன வரைக்கும் நன்றி, போதும். எனக்கு பேச்சே வராது, பதட்டமாக இருக்குனாரு. ஆனால் அடிக்கிறாரு, சரா வெடியாக வெடிக்கிறாரு. சேலம் சண்முக ஐயா அவர்கள் மாதம் நம்ம கருத்தரங்கத்துக்கு வரணும். ஐயா அவர்களுக்கு ஹரிஹரசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்.